வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். தனுசு ராசி அன்பர்களே, இந்த 2024வது வருடம் மாசி மாதம் எப்படி இருக்கும்? அதாவது தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், தனம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், தான் அசையும் சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதா? குழந்தைகளினுடைய நலன்கள் எப்படி இருக்கும்? வெளிநாட்டு வாழ்க்கை அமையுமா? இப்படி எல்லா விஷயத்தையும் செக்மெண்ட் வைஸா நம்ம பார்க்கலாம். முதலில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், மனநிலை எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்ப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மை. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக, ஒரு வெற்றி மாதமாக உங்களுக்கு அமைகிறது. ஏன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருந்திருக்கும். ஏன்னா உங்க ராசிநாதனோட ராகு இருந்தால், உங்க ராசிநாதன குரு அதாவது வக்ரமாக இருந்தால், இப்போ பரிபூர்ண ஒளியுடன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கக்கூடிய நிகழ்வு உங்களுக்கு அனைத்திலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய, தொட்டது துளங்கக்கூடிய, அதாவது எண்ணிய காரியங்கள் ஜெயமாகக்கூடிய வகையில் அமைகிறது. மேலும் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்க போகிறது. அப்போ உங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் என்று சொன்னால் அது செவ்வாய் பகவான். 1.5 வருடங்களுக்கு பிறகு செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அப்போ தனம் பெருகக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் ஒரு நல்ல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, இதுவரைக்கும் உங்க பேச்சை கேட்காதவர்கள் கூட இப்ப கேட்கக்கூடிய அமைப்புகளை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கணும் பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 2ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அதாவது தனக்கு 5ஆம் இடமான 2ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக தன விருத்தியை தரக்கூடிய அமைப்பு தான் உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது இந்த மாசி மாதம் 8ஆம் தேதி என்று, அதாவது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி என்று புதன் பகவான் கும்பமனைக்கு சென்று அமர இருக்கிறார். அப்போ 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைவு பெற்று அந்த முயற்சி ஸ்தானத்தில் உங்களுக்கு உட்கார்ந்திருக்கு. அப்போ தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு. 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 9ஆம் இடத்தையே பார்க்கிறார் அல்லவா? அப்போ பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. என்ன பாக்கியங்கள் நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த பாக்கியங்கள் உங்களுக்கு தடைப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதம். என்ன பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும்? இதுவரைக்கும் ஒரு தன பிராப்தி கிடைக்கல, செய்யக்கூடிய தொழில்கள் நல்லவைகள் நடக்கல, ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னு இருந்தவர்கள் இந்த மாதம் உற்சாகமாக, தன்னம்பிக்கை வேண்டும் அல்லவா? அந்த தன்னம்பிக்கை பிறந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய, தனத்தை, அதாவது தன லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அது சமுதாயத்தில், அதாவது சமூக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை செஞ்ச, உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கல, என்னை யாரும் ஒரு ரெகனைசேஷனை பண்ணல, என்னுடைய உழைப்பெல்லாம் மற்றவர்களுக்கு தான் ஆகி கொண்டிருந்தது, பிரயோஜனமாக இருந்தது, எனக்கு கிடைக்கலையே என்று வருத்தத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்க மேலதிகாரிகள், உங்க பாஸ் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, உங்களுக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதுவும் குறிப்பாக தன்னுடைய டார்கெட் வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணக்கூடிய தன்மையும், தன்னுடைய பேச்சு அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில்கள், கன்சல்டன்சி, தரகு, கமிஷன், இந்த மாதிரியான துறைகள், அதாவது காசு பணத்தை மூலதனமாக போடாமல் தன்னை அறிவை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக ஒரு நல்ல லாபத்தையும்
ஒரு கௌரவத்தையும் சம்பாதிக்கக்கூடிய வகையில இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லணும். 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது நல்லது. 3லே சனி பகவான் ஆட்சி பலத்துடனும் மூலத்திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தன்னம்பிக்கை பெருகும். தன்னம்பிக்கை காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் அந்த 3ஆம் இடத்தில் இருக்கார். நல்ல தைரிய வீரியம் பெருகும். என கடந்த காலத்தில் எத்தனையோ சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தோம், எத்தனையோ விஷயத்தில் பாதிப்படைத்துக் கொண்டிருந்தோம். அது போனது போகட்டும். இப்போ அந்த உற்சாக தன்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய வகையில் இப்படி செய்தால் வெற்றி அடைவேன், இப்படி செய்தால் நல்லது, அப்படி என்கின்ற அந்த புத்திசாலித்தனம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பிளான் பக்காவா வகுத்து திறம்பட செய்து அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 9ஆம் இடம் என்பது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம். அது சிம்ம மனையாக வருகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அல்லவா. அப்போ சிம்ம மனை வலுப்பெற போகிறது. அப்போ சிம்ம மனை வலுப்பெற்றாலே அரசு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மை. அப்போ இந்த தனுசு ராசி என்பர்கள் கடந்த காலத்தில் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதின, அது தோத்து போயிட்ட, தோல்விதான் இருக்கிறது, மன உளைச்சலோடு இருந்தவர்கள். ஆனா மனதில் மட்டும் தன்னம்பிக்கையோடு நான் அரச வேலைக்குத்தான் போகணும் என்கின்ற எண்ணத்தில் குறியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடியதும், அதில் தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய தன்மையும், அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். தந்தையின் மூலமாகவும் தந்தை வர்க்கத்தின் மூலமாகவும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லணும். 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார் அல்லவா, அந்த சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நலத்தை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். அதே சமயத்தில் சூரியனும் சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால தாய் தந்தை உறவுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து கோபம் ஆக்ரோஷம் இல்லாமல் தாய் தந்தரை பார்த்துக்கணுங்கிறதையும் நீங்கள் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 5ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால குழந்தைகளுடைய நலன்கள் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளால உங்களுக்கும் உங்களால குழந்தைகளுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. குழந்தைகள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை. இந்த மார்க் வாங்கணும், இது ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு சிஏ படிக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ன ஓட்டத்தில் இருக்கிறீர்களோ அந்த என்ன ஓட்டத்தில் படித்து அது நல்லவைகளில் ரீச் பண்ணக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் என குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. அந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது இந்த மாசி மாதம் 24ஆம் தேதி, அதாவது 7ஆம் தேதி ஆகிய அதை 7/3/2024 அப்படி என்று அந்த சுக்கிரனும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த திருமண பாக்கியங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய, அதாவது இதுவரைக்கும் ஒரு செட்டே ஆகல, திருமணம் தள்ளி போய் கொண்டே இருந்தது, ஒரு நல்ல வரன் அமையல, என்ன ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வரன் அமையல, இப்படி ஏதாவது ஒரு தடைகள் இருந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அந்த தடையை நிவர்த்தியாகி இன்னாருக்கு இன்னார் அப்படிங்கிற மாதிரி இவர்தான் என்று அடையாளம் படுத்தக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப காரியங்கள் உங்களுக்கு உங்க குடும்பத்தினருக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக திகழ்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு யோகம் இருக்கிறதா, அப்படி அந்த வெளிநாட்டுக்கு செல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், அந்த எண்ணத்தோடு இருப்பவர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும், அல்லது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இஷ்ட தெய்வங்களை வழிபடக்கூடிய யோகம் உங்களுக்கு. எங்க போகணும், யாத்திரை போகணும், குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரி எங்க போகணும்னு நினைத்து கொண்டிருந்தீர்களோ குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய யோக காலமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். அதே சமயத்தில் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், நீங்கள் எண்ணிய காரியங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடும் போது உங்களுடைய முயற்சிகள்
அத்தனையும் பலிதமாகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியான இந்த மாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட். ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்திகளும் வேறுபடும். இந்த கோச்சார பலனை, அதாவது இந்த மாத பலன்களை தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் பாருங்க. ஒரு சரியாக செட் ஆகலை, அதுக்கு எதிர்மறையாக உங்களுக்கு பலன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு தசாபுத்தி, அதாவது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதிகளினுடைய தசாபுத்திகள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும், அதாவது ஒரு துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம், எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சம் நடக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது இந்த 2024 நான் ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கு, எப்போ தான் எனக்கு திருமணம் நடக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ தான் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கும், நான் ஒரு தொழில் இருக்க அல்லது ஒரு வேலையில் இருக்க எப்போ மாறலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.